எப்பா நேற்று நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸு குஜராத் டைட்டன்ஸ் மேட்சை யாரும் பார்க்கல. நான் உடனே போய் ஹைலைட்ஸை பாருங்க. அது மேட்சே ஹைலைட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு இவங்க சாய் சுதர்சனும் சுக்மான் கில்லும் ஓப்பனிங்கில் அடின்னு அடித்து பொழந்துட்டாங்க. பின்னாடி அந்த சாஸ் பட்லரும் அடித்து துவைச்சி ஒரு 210 ரன்னு டார்கெட் வச்சுட்டாங்க. 210 ரன்னு தான் டார்கெட் வச்சுட்டோமே, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறங்குனா ராஜஸ்தானுக்காக இறங்குனா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும் அடின்னு அடித்து துவைச்சிட்டாங்க. அதுலேயும் இந்த பொடியன் சூரியவன்சி பவுலர் யார் போட்டாலும் கவலையே போடலை. எவன் போட்டாலும் நான் அடிப்போண்டா அப்படின்ற மாதிரி தான் அடித்தான். ஓப்பனிங்கில் போட்ட சிராஜ், அதுக்கப்புறமா அந்த இசாந்த் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன, நீ பந்தை போட்டினா நான் கோர்ட்டுக்கு வெளியில தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அடித்தான். பார்க்கத்தாங்க பொடியன் 17 பந்தில் 50 போட்டான். அடுத்து ஒரு 18 பந்தில் இன்னொரு 50 போட்டு மொத்தம் 35 பந்தில் 100 ரன் அடித்து ஒரு ரெக்கார்டை போட்டு வச்சுட்டான். இந்த மாதிரி விளாண்டான்னா ராஜஸ்தானு தான் கப்படிக்கும் போல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒவ்வொருத்தரும் மாற்றி பந்தை போட்டு கடைசியாக ஒரு வழியாக விக்கெட் எடுத்தாங்க. இன்னும் ஒரு 10 பால் இருந்தானா மேட்ச் அப்போவே முடிச்சிருப்பான். அதுக்கப்புறமா நிதிஷ் ராணா இறங்கினாரு. அவர் வந்த வேகத்தில் போயிட்டார். அதுக்கப்புறமா ரியான் பரக், ராஜஸ்தான் கேப்டன், அவர் இறங்கி ஒரு 15 பந்திலே ஒரு 32 ரன்னு, 2 4 2 6 அடித்து மேட்சை முடிச்சிட்டாப்புல. 16வது ஓவரில் மேட்ச் முடிஞ்சு. இந்த மாதிரி விளாண்டாங்கன்னா ராஜஸ்தான் தான் கப்படிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது.